இந்த மீன் பெயர் வந்து நம்ம தூத்துக்குடியில வந்து சீலா மீன் சொல்லுவோம். வஞ்சிரம் சீலா ரெண்டும் புளிப்பான கருவாட்டுக்கும் நம்ம கட்டியை எடுத்து சாப்பிட்ற கருவாட்டுக்கும் இதான் வித்தியாசம். மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிட்டால் கண்களுக்கு நல்லது என பலர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் மீன் சாப்பிடுவதால் கண்களுக்கு மட்டுமின்றி இதயம், நுரையீரல் என உடலின் பல உறுப்புகளுக்கும் நன்மை கிடைக்கின்றது. அதிலும் ஒமேகா 3 அதிகம் நிறைந்திருக்கும் மீன் சாப்பிடுவதால் உடலுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கின்றன. அப்படி ஒமேகா 3 நிறைந்தும் நல்ல சுவைமிக்க மீன் தான் ஷீலா. என்ன ஷீலா மீனா? அது எந்த கடல் பகுதியில் அதிகமாக தென்படுகிறது? பார்க்கிறதற்கு எப்படி இருக்கும் என்ற பல கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஆனால் ஷீலா மீன் என்றால் வேற எதுவும் இல்லை, வஞ்சரம் மீன் தான். ஆம், ஷீலா, வஞ்சரம், நெய் மீன் என்று அழைக்கப்படும் மீன்கள் அனைத்துமே ஒரே மீன் தான். வஞ்சர மீனை வெட்டி வைத்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறதே என்று பல நகைச்சுவைகளில் நாம் வஞ்சரம் மீனை கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் வஞ்சரம் மீனுக்கு இன்னொரு பெயர் தான் ஷீலா மீன் மற்றும் நெய் மீன். ஒரு சில பகுதிகளில் அவர்களுக்கு ஏற்றவாறு மீன்களின் ரகத்தை பிரித்து பெயர் வைத்துக் கொள்கின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி பகுதியில் வஞ்சரம் மீனை ஷீலா மீன் மற்றும் நெய் மீன் என்று அழைக்கின்றனர். ஹலோ நண்பர்களே, உங்கள் தூத்துக்குடி பாலா. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மீன் பெயர் வந்து நம்ம தூத்துக்குடியில வந்து சீலா மீன் சொல்லுவோம். அதே இது பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல உள்ளவங்கலாம் இது வஞ்சிரம்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெளியூர் கஸ்டமர் எல்லாம் பாத்தீங்கன்னா நெய் மீன் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஷேர் ஃபிஷ், கிங் ஃபிஷ் அனைத்துமே இந்த நம்ம ஊர் தூத்துக்குடியில உள்ள சீலா மீன் தான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அதே மாதிரி இந்த சீலா மீன் வந்து எப்படி கருவாடாக்குறது, அதாவது குளிப்பாட கருவாடாக்குறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை நம்ம கடற்கரையில இருந்து எடுத்து வந்து அந்த மீனை நல்லா நீட்டா கிளீன் பண்ணி, அடுத்தது உங்களுக்கு உப்பு இருக்குல்ல நண்பர்களே, அந்த உப்பெல்லாம் நல்லா அதுல ப்ராசஸ் பண்ணி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓலப்பாய் அல்லது சாக்கு அந்த மாதிரி இதுலலாம் உள்ள வச்சு, அதுக்கடுத்து குழியை தோண்டி உள்ள வச்சிரும். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு எடுப்போம். அது கருவாடாயிரும். அதை நம்ம கட் பண்ணி நம்ம நீட்டாக கொடுக்கும்போது நல்ல வாசனையாகவும் குழம்புல போட்டால் கரையிற மாதிரியும் இருக்கும். அதே இது இன்னொன்று வெரைட்டியும் இருக்குது சீலா கருவாட்டில். இதே மீனை வந்து நம்ம ஐஸில் வச்சு வரும். உங்களுக்கு 20 நாள் 30 நாள் இந்த தங்கு கடலுக்கு போவாங்க, அவங்ககிட்ட வர்ற மீன் வந்து எப்படின்னா கொஞ்சம் நார்மலாக குவாலிட்டியாக இருக்கும். அந்த மீனை நாங்கள் என்ன செய்வோம்னா நீட்டாக 2ஆக பிளந்து அதுக்கு லைன்லாம் போட்டு அதில் உப்பு வச்சு ஒரு 3 நாள் உப்புலேயே வச்சிரும். உப்பு வச்சு அடுத்து காய வச்சு அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையாது, கட்டியாக குழம்புல எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே நண்பர்களே, புளிப்பாட கருவாட்டுக்கும் நம்ம கட்டியை எடுத்து சாப்பிட்ற கருவாட்டுக்கும் இதான் வித்தியாசம். இது ரெண்டுமே நல்லா இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழம்புல போட்டால் கரையக்கூடாதும்பாங்க. அவங்களுக்கு வந்து கரையக்கூடியது நல்லா இருக்காது. இதே இது கரைய கூடணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து கரையாது நல்லா இருக்காது. வஞ்சிரம் சீலா ரெண்டும் ஒரே மீன் தான். ஆனா தூத்துக்குடியில வந்து ஊளி மீன் சொல்லுவோம், நம்ம மூக்கு நீளமா இருக்கும். அந்த மீனை வந்து நம்ம மெட்ராஸ்ல வந்து சீலா மீன் சொல்றாங்க. அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஆனா வஞ்சிரமும் சீலாவும் இந்த ஒரே மீன் தான்.